திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மர்டர் கனகராஜ் ஏடிஎம்கேவுடைய மிகப்பெரிய ஜாம்புவான். அவர் மர்டர் பண்ணது ஒரு குரூப் பண்ணாங்க. அதில் பண்ணதில் முக்கியமான ஆள் யாருன்னா பங்கு பாபுமே ஆக்சுவலாக முக்குளத்தூர் கமிட்டியை சார்ந்தவர் தான், அகமுடையர் வீட்டு ஜாதியை சார்ந்தவர் தான். இவர் என்ன செய்கிறார், பங்கு பாபு மர்டரில் இவர் நேரடியாகவே இறங்கி கொலை பண்ணுறாரு. பங்கு பாபு திருச்சியில் ஒன்றும் பெரிய பகையிலால் எங்கே போனாலும் இவர் தைரியமாக சண்டை வேறு. எஸ்கார்டு அழைச்சிட்டு போகிற வண்டியில் எஸ்கார்டு பொழிச்சிட்டு சண்டை, ஜெயிலுக்கு போனால் சூப்பரண்டுட்டு சண்டை, எல்லா இடத்துலையும் தகராறு தான். அதை பற்றி பயப்படுறதே இல்லை. போலீஸ் ஆச்சு அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போகவே இல்லை. திருச்சியிலேருந்து பெரம்பலூர் நோக்கி வந்தீங்கன்னா நடுவில் பெரிய காடு இருக்குது. பெரம்பலூர் அந்த திருச்சி அவுட்டர் வந்தீங்கன்னாலே சிறுகானூர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுகானூர் அந்த லெஃப்ட்டில் இருக்கும் அந்த ஊர், போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது சிறுகானூர். அது உள்ளூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடு மேய்க்கிற இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல தான் இவர் என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கட்சியில் போய் அண்டிங் ஆவாங்க, அது இயற்கை தான், அது நான் ஒன்றும் மறுக்கலை. ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ரவுடி எல்லாருக்குமே ஒரு அரசியல்வாதியோட சப்போர்ட்டு, ஒரு பெரிய கட்சியோட பேக்ரவுண்டு இருக்கும். அதுக்குள்ளேயே இவரோட லைஃப் முடிஞ்சதை விட்டு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இவர்கிட்ட இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் திரு RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். கொம்பன் ஜெகன் சமீபத்தில் நடந்த என்கவுண்டரில் ஒரு மரணம் அடைந்தார். எதனால் அந்த என்கவுண்டர் நடந்தது? கொம்பன் ஜெகன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக திருச்சி பகுதியை சார்ந்தவர். திருச்சியில் பெரிய ரவுடி டீம்லாம் இன்னமும் இருக்காங்க. பெரிய டீம் திருச்சியில் இருக்குது, மெட்ராஸ் தாண்டியெல்லாம் இருக்காங்க பெரிய டீம். அதில் கொம்பன் ஜெகனும் ஒரு டீமு. கொம்பன் ஜெகன் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், தேவர் கம்யூனிட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். 30 வயசுலேயே பெரிய லெவலில் வளர்ந்தவர். 30 வயசு தான் அவர் இறக்குள்ள. பெரிய லெவலில் பிக்ஷாட்டான ஒரு மனுஷன். எதுக்குமே அஞ்சாத ஒரு டைப்பு. பொதுமக்களோட ரொம்ப மிங்கிள்டாக இருந்தவர். நிறைய டிக்டாக்லாம் பண்ணியிருக்கார் அவர். ரொம்ப ரிலாக்ஸாக. அவர் பார்த்தா ஒரு ரவுடின்னு சொல்ல மாட்டார், ரொம்ப அழகாகவும் இருப்பார். ரொம்ப அழகாக நீட்டாக இருப்பாப்புல. பார்த்துருக்கீங்களா புகைப்படத்தை? நிறையா ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவார். பிறந்த நாள்லாம் பிரம்மாண்டமாக கொண்டாடுறது, இந்த மாதிரி ஒரு நபராக தான் இருந்தார். கொடுக்குற அசைன்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக செய்வார். சரி, ஜெயிலில் இருந்தார். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அந்தமாரி அவருக்கு வாரண்ட்டு நிறையா ஆகிப்போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ஒரு கேஸ் இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு விழுப்புரத்தில் ஒரு கேஸ் இருக்குது, சேலத்தில் ஒரு கேஸ் இருக்குன்னா எல்லா கேஸும் உங்களால் போய் வர முடியாது. அப்போ ஒரு இதில் வாரண்ட் விழுந்து போகுதுன்னா வரிசையாக இல்லை, அதுக்காக வேண்டி அதுக்கு போகாமல் நீங்கள் ஒழிவீங்க. அடுத்தடுத்த வாரண்ட் சேர்ந்துடும். எங்கே ரீகால் பண்ணாலுமே வாரண்ட் சாயந்தரம் தான் ரீகால் பண்ண சொல்லுவாங்க. சாயந்தரம் தான் எடுப்பாங்க. காலையில் போய் அட்மிஷன் கொடுத்துடணும். உங்களை உள்ளே கூட்டு உட்கார வச்சுருவாங்க. வெளியில் போக முடியாது, லஞ்சு கூட போக முடியாது. சாப்பாடு யாராவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம். திருப்பி ஈவினிங் 4 மணிக்கு தான் ரீகால் பண்ணுவாங்க. அது ஏன்னா அந்த டைமுக்குள்ளே இவர் மேலே எங்கெல்லாம் கேஸ் இருக்கோ இன்டிமேஷன் கொடுப்பாங்க, கேட்சப் பண்ண சொல்லி. அவங்கவுங்க பிடி வாரண்ட் ஒன்று வச்சு ரிமாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி தான் ஒரு ஆகிப்போச்சு. திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மர்டர் கனகராஜ் ஏடிஎம்கேவுடைய மிகப்பெரிய ஜாம்புவான். அவர் மர்டர் பண்ணது ஒரு குரூப் பண்ணாங்க. அதில் பண்ணதில் முக்கியமான ஆள் யாருன்னா பங்கு பாபுமே ஆக்சுவலாக முக்குளத்தூர் கமிட்டியை சார்ந்தவர் தான், அகமுடையர் வீட்டு ஜாதியை சார்ந்தவர் தான். இவர் என்ன செய்கிறார், பங்கு பாபு மர்டரில் இவர் நேரடியாகவே இறங்கி கொலை பண்ணுறாரு. பங்கு பாபு ஒரு அசைன்மெண்ட்டு, அது ஒரு அசைன்மெண்ட்டு, கனகராஜ் ஃபேமிலியிலேருந்து ஒரு அசைன்மெண்ட்டில் இவர் இறங்கி நேரடியாக கொலை பண்ணுறாரு. டிக்கெட்டில் இருக்குள்ளே இறங்கி மர்டர் பண்ணுறாரு. மர்டர் பண்ணாலும் அந்த வழக்கு உள்ளே எடுக்கிறாரு. அந்த வழக்கு உள்ளேருந்து அதில் சிறைக்கு போகிறாரு, குண்டாஸ் ஆகுது. அதுலேருந்து மறுபடியும் பிணையில் வர்றாரு. பிணையில் அவரோட மனைவி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. யார், கொம்பன் ஜெகனோட மனைவி, லவ் மேரேஜ். அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மதுரையில் அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்புறம் திருச்சியிலேருந்து ஆப்சண்ட் ஆகி மதுரைக்கு போயிடுறாரு. இங்கே சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை, வாரண்ட் நிறைய ஆகிப்போச்சு. ஆனால் காவல்துறையிட்ட நெருக்கமான அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் அவருக்கு இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. போலீஸுக்கு இவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தானே. கட்டிங் நிறையா கொடுத்தா போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க தானே, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த வட்டாரங்களில். அப்புறம் திருச்சியில் ஒன்றும் பெரிய பகையிலால் எங்கே போனாலும் இவர் தைரியமாக சண்டை வேறு. எஸ்கார்டு அழைச்சிட்டு போகிற வண்டியில் எஸ்கார்டு பொழிச்சிட்டு சண்டை, ஜெயிலுக்கு போனால் சூப்பரண்டுட்டு சண்டை, எல்லா இடத்துலையும் தகராறு தான். அதை பற்றி பயப்படுறதே இல்லை. போலீஸ் ஆச்சு அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போகவே இல்லை. எல்லா இடத்துலையும் சண்டை வரணுன்னா திருச்சி போலீஸ் ஒரு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிவிட்டு, நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிடு அப்படின்னு சொல்லி இவர் மதுரைக்கு போய் அவர் மனைவியோட அங்கே இருந்துக்கிட்டு ஏதோ ரியாக்ட்லாம் பண்ணல, அமைதியாக காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் இவரோட பிறந்தநாள் வருது. பிறந்தநாளுக்கு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. யாரும் அவங்க அம்மாவோட பேட்டியில் சொல்கிறேன். அவங்க கொம்பன் ஜெகனோட அம்மாவோட பேட்டியில் பர்மிஷன் வாங்கி தான் செஞ்சாங்கன்னு. பிரம்மாண்டமான ஒரு பிறந்தநாள். ஒரு மினிஸ்டர் கூட அந்த மாதிரி நடந்திருக்காது. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் மட்டன் ஓடிக்கிட்டே இருக்குது. மட்டன், சிக்கன்னு, சரக்குன்னு பெரிய செலவு பண்ணி பிறந்தநாளை கொண்டாடினார். அங்கே தான் விதி விளையாட ஆரம்பிச்சுட்டு பிறந்தநாள் பர்மிஷனே வாங்கிட்டு பண்ணியிருந்தாலும் இந்த பிறந்தநாளை பிரம்மாண்டமாக சமூக வலைதளம்,
ஃப்ளக்ஸ் போர்டு வச்சு அடித்து ஃப்ளக்ஸ் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வச்சு கிளப்புனோன்னே கண்ணை உறுத்திட்டு போலீஸுக்கு. ஆஹா இது என்ன ரொம்ப தப்பாக இருக்கே, போலீஸ் ஆஃபீஸரே அதில் 2-3 பேர் கலந்துக்கிட்டதாவெல்லாம் ஒரு தகவல் சொல்கிறாங்க அந்த அவருடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனில். அப்புறம் உடனே அவரை கேட்சப் பண்ணுறாங்க போலீஸு. கேட்சப் பண்ணிவிட்டு திருச்சியிலேருந்து பெரம்பலூர் நோக்கி வந்தீங்கன்னா நடுவில் பெரிய காடு இருக்குது, இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது பெரம்பலூர் அந்த திருச்சி இப்போ அவுட்டர் வந்தீங்கன்னாலே சிறுகானூர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுகானூர் அந்த லெஃப்ட்டில் இருக்கும் அந்த ஊர், போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது சிறுகானூர். அது உள்ளூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடு மேய்க்கிற இடங்கள் இருக்கும், பெரிய லெவலில் மாடு மேய்க்கிற இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல தான் இவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக காலைல 11 மணிக்கே பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க காலையிலேயே. ஆனால் தகவல் வந்து 3 மணிக்கு மேலே தான் போலீஸ் வந்து அறிவிக்கிறாங்க என்கவுண்டர் கொம்பன் ஜெகனை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொம்பன் ஜெகன் மரணம் வந்து திருச்சியே இப்போ உலுக்கிட்டு, பெருசாக உலுக்கிட்டு. ஏன்னா அவ்வளோ கான்டாக்ட் அவர்கிட்ட இருந்தது. எல்லாமே ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னா எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் அந்த அந்த பிட்வீன் டைமு. அதனால் அது ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக கொம்பன் ஜெகனை வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கு வரணும் பெரிய பொலிட்டிக்கல் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் இருந்ததை இன்னொரு முக்குளத்தூர் சமுதாயத்து ரவுடியோடைய கேங்கில் தான் இவர் இருந்தார், ஒரு ஒன்றும் தனிச்சு இல்லை. ஆனால் இந்த பங்கு பாபு வந்து கொலை பண்ணது, வரிசையாக அந்த மர்டர் கேஸில் ஆப்சண்ட் ஆனது, வாய்தாவுக்கெல்லாம் போக முடியல, சேலம் திருவண்ணாமலை இப்படி எல்லா இடத்துக்கும் போக முடியல, வாரண்ட் அதிகரிச்சிட்டு. வாரண்ட் அதிகரிக்கல கோர்ட்டை மதிக்கலைங்கிற ஒரு ஃபீல் போலீஸ்ட்டு வந்துடும். ரெண்டாவது போலீஸ் என்ன தான் நம்மளோட நகம் சதையும் பழகினாலும் போலீஸ் தான், நம்ம தான். வக்கீல் தான், ஆங்கர் தான். நான் நீங்களாக முடியாது, நீங்கள் நானாக முடியாது. அது போலீஸ் எப்படி இருந்தாலுமே ஒரு அக்யூஸ்டுக்கு எவ்வளோ தான் அனுசரணையாக போனாலுமே அந்த குறிப்பிட்ட ஒரு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்றைக்காவது நம்ம வந்து என்கவுண்டரை என்டர்டெயின் பண்ணுற ஆள் நான் கிடையாது. என்கவுண்டர் வந்து சரின்னு நான் பேச மாட்டேன் எங்கேயுமே. ஏன்னா கோர்ட்டு எதுக்கப்புறம் கோர்ட்டு கிடச்சுன்னு தண்டனை தானே வாங்கி கொடுக்கணும். இத்தனை மர்டர் பண்ணிட்டாருன்னு லிஸ்ட்டு கொடுக்குறாரு டிஜிபி அங்கே உள்ளவர். ஏன் இவ்வளோ மர்டருக்கு ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல? நீங்கள் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்ல, அதை எதையுமே செய்யலை அவங்க. ஸோ அதனால் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அது பெரிய கலவரமாச்சு, பாடியெல்லாம் வாங்கலை, பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி அப்புறம் தான் பாடியெல்லாம் கொண்டு அடக்கம் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன். பெரிய கலவரமாகி பெரிய சமாதானமாகி நாங்கள் அந்த காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி இப்படின்னா அது வாக்குறுதிகள் தானே, கொடுத்துட்டு தான் பாடியை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் அடக்கம் பண்ணாங்க அவரை. உண்மையில் என்னென்ன கேஸ்கள் இருக்குது சார்? அதில் கொலை வழக்கு இருக்குது, கொலை முயற்சி வழக்கு இருக்குது, ஆள்கடத்தல் இருக்குது, எல்லாமே இருக்குது. உண்மை அது எத்தனை இருக்குது? கொலை வழக்கு இருக்குது, ஒரு 6-7 மேலே இருக்குது. கொலை வழக்கு இருக்குது, 6-7க்கு மேலே இருக்குது, ரெக்கார்டுக்கெல்லாம் இருக்குது. திருநாட் சவுண்ட் இருக்குது, கொலை முயற்சி வழக்கு இருக்குது, ஆட்கடத்தல் இருக்குது. இதில் எத்தனை உண்மையான வழக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா போலீஸ் வந்து புட்டப் கேஸும் போடுவாங்க. ஒரு குண்டாசு போடுறதுக்கு 2 புட்டப் கேஸ் உங்களை அடிப்பாங்க. வழிபறி பண்ணார், சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கத்தியை காட்டி என்னிடம் 1000 ரூபாய் பணம் கொடுடா என்று மிரட்டினார்னு எழுதுவாங்க. அது சும்மா போடுறது தான், அது தெரியும், கோர்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதில் எத்தனை ரியல் கேஸுன்னு தெரியல. ஆனால் ஒன்றும் பொருளையும் கன்விக்ஷன் ஆகலை அவர். அந்த டைமே அவருக்கு இல்லையே, 30 வயசுக்குள்ளே கார்னர் ஆகிறாரு, நேரமே இல்லை உங்களுக்கு. அதுக்குள்ளே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஒரு கேஸ் ஆகிறதுக்குள்ளே எல்லாமே தான் என்கவுண்டர் ஆகிட்டார். ஸோ அதனால் அது இதான் உண்மை. கொம்பன் ஜெகனை வளர்த்தது யார்? வளர்த்து விட்டவர்கள்? வளர்த்து விட்டவரெலாம் கிடையாது. அவர் அங்கே திருச்சியில் இருந்து, திருச்சி ஒரு நல்ல பெரிய இண்டஸ்ட்ரிங்க, அது ரவுடிஸ் இண்டஸ்ட்ரி. அது நான் அதை எனக்கு தெரியும், நேரடியாகவே தெரியும் எனக்கு. பல டீம் இருக்காங்க. மணசநல்லூரில் தனி டீம் இருக்காங்க, முசிறியில் தனி டீம் இருக்காங்க, தூவாக்குடியில் வந்து நம்ம முட்டை ரவி என்கவுண்டர் பண்ணாங்களே தெரியுங்களா, அவர் முக்குளத்தூர் தான். முட்டை ரவி டீம் இருந்தாங்க, பெரிய டீம், அது நெட்வொர்க். அது அங்கிட்ட அப்படியே போனால் இருக்குது. என்ன அவங்களாம் இறந்தவங்க பேரை தான் நான் சொல்ல முடியும், உயிரோடு இருக்கவங்க பேரை நான் சொல்ல முடியாது இல்லையா. அங்கே தனி டீம் இருக்காங்க. அங்கே கருமண்டபம் பார்த்திங்கன்னா, அந்த கருமண்டபம்னா திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது, அங்கே தனி டீம் இருக்காங்க. மதுரை ரோட்டில் தனி டீம் இருக்காங்க, ஏர்போர்ட்டில் தனி டீம் இருக்காங்க, விமான நிலைய டீம் தனியாக இருக்காங்க, இங்கே திருவானைக்காலில் தனி டீம் இருக்காங்க. அதை விட்டு அப்படியே வந்தீங்கன்னா சமயபுரத்தில் தனி டீம் இருக்காங்க. அப்படியே வந்து லால்குடியில் தனி டீம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னென்னா ஏரியா பிரித்தாங்க உட்காந்து. மதுரைக்கு நான் வந்து பஞ்சாயத்து பண்ணலை, நீ பார்த்துக்க. திண்டுக்கலுக்கு நான் வந்து பஞ்சாயத்து பண்ணல, நீ திண்டுக்கலை பார்த்துக்க. இப்படி ஏரியா பிரித்தாங்க. அப்படி ஏரியா பிரித்தப்போ கொம்பன் ஜெகனுக்கு திருச்சி வந்துச்சு. திருச்சியில் வந்து நான் பஞ்சாயத்து, இவர் தான் பஞ்சாயத்து பண்ணணும்னு. பஞ்சாயத்தில் சாதாரண நினச்சிக்காதீங்க, கோடிக்கணக்கில் நடக்கிற பஞ்சாயத்து தான் எல்லாமே. சும்மா ஏதோ நம்ம அடித்தா முடித்த பஞ்சாயத்து, கோடிக்கணக்கில் பஞ்சாயத்து நடக்கும், ரொட்டேஷன் ஆகும், பெரிய லெவலில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடந்தது தான். திருச்சியில் குறிப்பாக சொல்ல போதுன்னா திமுக சார்ந்த கே நேரு அவர்கள் தான் அமைச்சராக இருக்கார். அவரோட கைதான் அங்கே திருச்சிலையும் மேலோங்கி இருக்குன்னே சொல்லலாம். திமுக சைட்லாம் கட்சி சார்போம். அவரெலாம் இதில் எப்படி அனுமதிச்சார்?
அனுமதிச்சாருன்னா கேஎன் நேரு அனுமதிச்சுன்னா அவர் தலையீடு இல்லாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது. கேஎன் நேரு அவர்களுடைய பிரதர் இறந்ததுலேயே வந்து இந்த டீம்ல எல்லாம் சஸ்பெக்ட் இருந்துச்சு. ராமஜெயம் மர்டர் இன்னும் பிடிக்கவே இல்லைல்ல. சிபிஐக்கு போயிட்டு வழக்கு, சிபிஐ போய்ட்டு மறுபடியும் தமிழ்நாடு போலீஸோட ஹெல்ப்பை தான் கேட்குறாங்க. ஏன்னா ஸ்காட்லாந்துக்கு இடையானவங்க நம்ம சாதாரண போலீஸ் இல்லை, நம்ம வச்சுருக்க போலீஸு எல்லாம் சும்மா இந்த இதை 5-10 வாங்குறது, லாரிக்கிட்ட வாங்குறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு திடுறான் போலீஸை. பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கே சுற்றலாம் பிடிச்சிடுவாங்க தமிழ்நாடு போலீஸ். சாதாரண ஆளுகளில் எல்லாமே பயங்கரமான டேலண்ட்டாக உள்ளவங்க தான். கேஎன் நேருவோட தம்பி தான் மர்டர் ஆகிட்டார். அதுவே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுலேயே அந்த டீம் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தாங்க. இந்த உண்மையை கண்டறி சோதனையில் நடத்துனாங்கல்ல, எல்லாரையும் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, இவங்க யாருமே இல்லை அதில். அதனால் அவர் கேஎன் நேரு ஒன்றும் ரவுடி கிடையாதுங்க. அவர் ரவுடி கிடையாது. இவங்களை தாண்டி அவர் ஒரு வளர்றாங்கன்னா ஏதோ சம்திங். அவங்க ரவுடிசத்தை விரும்பலை. இல்லை, அவங்க பாட்டு அவங்க பொலிட்டிக்கல் மினிஸ்டர், எம்எல்ஏ அந்த ட்ராக்கில் அவங்க போயிட்டுருக்காங்க. ரவுடிஸுங்கிறது தனி ட்ராக்குங்க, இது தனி. ஒரு அரசியல்வாதியோட ஷேடோ தான் இருக்கும். ஆனால் அரசியல்வாதி ஃபுல்லாகலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை முடிஞ்சோன்னே கேட்டிக்குவாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ளது தான் அது. அதனால் அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம். கொம்பன் ஜமுனுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லைன்றீங்களா? ஆமாம், இல்லை, பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் இருந்தவர் தான். அதை வளர்கிறதுக்குள்ளேயே தான் முடிஞ்சு போச்சு எங்கள் லைஃபு. 40 வயசு 45 வயசு ஆகிறது பிறகு தான் ரவுடிஸை கத்தியெல்லாம் கலைச்சி போய் சரி நம்ம ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியில் சேரணும்னு முடிவெடுப்பாங்க. ஏதோ ஒரு கட்சியில் போய் அண்டிங்க ஆவாங்க. அது இயற்கை தான், அது நான் ஒன்றும் மறுக்கலை. ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ரவுடி எல்லாருக்குமே ஒரு அரசியல்வாதியோட சப்போர்ட்டு, ஒரு பெரிய கட்சியோட பேக்ரவுண்டு இருக்கும். அதுக்குள்ளேயே இவரோட லைஃப் முடிஞ்சதை தொட்டு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இவர்கிட்ட இல்லை. அதனால் அது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ ஒரு பஞ்சாயத்து போனால் கோடிக்கணக்கில் தான் இவங்க செட்டில்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ இவர் சம்பாதிச்சிருக்கா இது வரைக்கும்? இல்லை, இவர்கிட்ட ஒன்றும் பெரிய சேவிங்ஸ் எல்லாம் இருக்கதா இல்லை. சொந்த வீடு இருக்கதா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு அது செலவாயிடுங்க. கூட ஒரு 30 பேர் 40 பேருக்கு சோறு போடணும். ஒரு வேளை சோறு போட்டு பாருங்கள், 30 பேருக்கு சோறு போட்டு பாருங்கள், தெரியும் எவ்வளோ ஆகும்னு. 30-40 பேர் தண்ணி அடித்தா எவ்வளோ பெரிய காசு ஆகும், அதில் செலவாயிடும். அப்புறம் அப்படியே அந்த காசை எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த சேஷன் கட்டிங் கொடுத்தாகணும். அந்த லோக்கல் அந்த எந்த கன்சர்ன் லிமிட்டில் இருக்கோ கட்டிங் கொடுத்தாகணும். திடீர்னு ஒரு கோயில் திருவிழான்னு யாராவது நோட்டை நீட்டுவாங்க, அவன் பணம் எழுதணும். பசங்க கொண்டாந்து கிரிக்கெட் விளையாட போகிறோன்னு நீட்டுவானுங்க. அவனுக்கெல்லாம் நான் 1000-500 போட முடியுங்கலாம், 50,000 1 லட்சம் அப்படி தான் எழுத முடியும். வேறு வழி கிடையாதுல்ல. செலவாகிடாது. மெயின்டெனன்ஸ் தங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த இதுலேயே செலவாகிடும். ஒரு போலீஸ் ஒரு வாரண்டில் தன்னை தூக்காமல் இருக்கிறது பணம் கொடுப்பாங்க. காசு அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிற ஒடிசத்துலலாம் ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சதாக எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க. அது அழிஞ்சு போயிடுங்க, அந்த காசு அழிஞ்சு போயிடும். கொம்பன் ஜெகன் என்கவுண்டரை பற்றி பல தகவல்கள் பற்றி மிக்க நன்றி சார். நன்றி.